ஒரு ஒரு செகண்ட். ஏய், என்ன பண்ற? எதுக்கு தட்டு மேல இருக்கிற துணியை எடுத்த? இல்ல, எல்லாரும் மாப்பிள்ளை பொண்ணு மேல பூதானே போடுவாங்க, துணியே போட மாட்டாங்கல்ல, அதான். ஓ வாவ் சமீர், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருக்க. நீ மட்டும் துணி எடுக்காம இருந்திருந்தா அங்க இருக்கிறவங்கலாம் இந்த பூவோட சேர்த்து தட்டு கூட மாப்பிள்ளை பொண்ணு மேல போட்டிருப்பாங்கல்ல. ஐயோ, யாரு? பாட்டி நீங்களா? நான் தான். உன்னை இப்படி பின்னாடி யார் அடிப்பா? உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் எங்க இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. நீங்க எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. நீங்க கிச்சன்ல சாப்பாடு வேலைகளை பாத்துட்டு இருந்தீங்கல்ல. இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க கேக்குறீங்க? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அந்த ஷர்லின் வந்தப்ப நீ ஏன் என்ன கூப்பிடல? நான் அவளை அடிக்கிற அடியில அவ கண்ணம் எல்லாம் செவந்து போயிருக்கும். அவ கண்ணத்தை வீங்க வச்சு பலூன் உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பேன். ஆனா நீ என்ன கூப்பிடல. மத்தவங்களுக்கு தான் தெரியாது, உனக்கு நான் இருக்கிற இடம் தெரியும்ல. இல்ல பாட்டி, திடீர்னு போலீஸ் வந்ததால திடீர்னு என்னென்னமோ ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு தோணல. ஆனா பிரீதா அக்காவ ஜெயிலுக்கு போகாம யார் காப்பாத்தினா தெரியுமா? சமீர் தான். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சமீருக்கு தெரிஞ்ச உடனே அவன் ராக்கி ஆண்டிக்கு போன் பண்ணிட்டான். ராக்கி ஆண்டி அண்ட் சமீர்னாலதான் நம்ம அக்கா இன்னைக்கு ஜெயிலுக்கு போல. அக்கா நம்ம கூட இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த கல்யாணமும் நடக்குது. இங்க பார், இந்த கல்யாணத்துல எனக்கு ஒன்றும் அவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஆனா இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட என்ன பாட்டி, இதெல்லாம் என்னோட கடமை பாட்டி. பிரீதாக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. நல்லதுதான். கல்யாணத்தில் உட்கார்ந்துருக்கிறது கர்ணனான்னு தெரிஞ்சா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இங்க யாருக்கும் பிரீதா பிருத்விக்கு கல்யாணம் ஆகுறது பிடிக்கல. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரீதாவை கட்டிக்க போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? இங்க பார், நான் பிரீதாவுக்கு மாப்பிள்ள எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சனோ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் அந்த மாதிரி பையன். எல்லா பொண்ணுங்களும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இன்னைக்கும் என்ன கேட்டா பிரீதாவுக்கு அந்த மாதிரி பையனோட தான் கல்யாணம் ஆகணும். எந்த மாதிரி? ரிஷப் மாதிரி. அப்போ கர்ணனா? கர்ணா அவன் என் பாய் ஃப்ரெண்ட். ஆனா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பாட்டி ரிஷப் சாரோட ஃபேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது பாட்டி ரிஷப் சாரோட ஃபேன். போலாமா? சரியான முட்டாளா இருக்கானே, நடு ரோட்ல இப்படி வண்டியை நிறுத்தி வச்சிருக்கான். ஹலோ பிரதர், அப்புறமா செல்ஃபி எடுத்துக்கோங்க. எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், காதுல விழுதுல. வண்டி எடுங்க. நடு ரோட்ல நின்னுகிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வண்டியை சைட்ல போடுங்க. அண்ணா, நம்ம வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்திட்டு வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரமா நிக்க முடியாது. பின்னாடி ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான் பாருங்க. சரி, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஹார்ன் அடிக்க வேண்டியது அவங்க வேலை. அடிக்கட்டும், அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். என்ன முட்டாள்தனமா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திருக்கான்? இவனோட ப்ராப்ளம் தான் என்ன? இவனை குடிச்சிருக்கானா என்ன? செல்ஃபி அப்புறமா எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? வண்டி இந்த பக்கமா போகணும்னா எப்படி போவாங்க? வண்டி நகராது. உன்னால முடிஞ்சா நகர்த்தி வச்சுக்க. இங்க பாரு, உன் கூட சண்டை போடுற மூட்ல இப்ப நான் சுத்தமா இல்ல. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், வண்டி எடு. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, நான் கிளம்பணும். வண்டி எடு. கம் ஆன், மூவ் தி கார். கம் ஆன், மூவ் தி கார். ஏய் நில்லு. உன்னை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த வண்டி இங்க தான் நிக்கும். உன்னால முடிஞ்சா நகர்த்தி பாரு. இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கான். ஒரு நிமிஷத்துல வண்டி இங்க இருக்க கூடாது. எம்எல்ஏ கேவிக்கிறா உன்னா? போலீஸ் உண்டியா? எடு எடு, வண்டி எடு. இவன் அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கிரம் வண்டி எடு. போ சீக்கிரம். ஏய் மறந்துடாத, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பழி வாங்கிய தீருவேன்.
சொல்லு சொல்லு. ரிஷப் அண்ணாவோட கண்டிப்பாக மீட்டிங்க்கு வருவேன். நான் வந்துடுவேன். ஓகே. அட கிருத்திகா மிஸ்டர் கால், இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? ஹலோ சமீரனா ஏன் என் போனை எடுக்கல? நான் உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லணும் தெரியுமா? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்க தான் வீட்ல இல்லையே, போனையும் எடுக்க மாட்டீங்க. கிருத்திகா ப்ளீஸ் காம் டவுன். நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீ சொல்லி எனிதிங் அர்ஜென்ட்? இப்போ உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சமீரண்ணா? அட என்னையா? நான் ஏன் உங்களுக்கு போன் பண்ணனா, ரிஷப் அண்ணா என் கண்ணு முன்னாடி கோவமா போனதை பார்த்து நான் பயந்துட்டேன் தெரியுமா? அவரு ரொம்ப மூட் அப்செட்டா இருந்தாரு. அவரு இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு, ரிஷப் அண்ணா கோவமா இருந்தது எனக்கு தெரியும். அவர் டாக்டர் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஏன்னா நைட் டியூட்டி நர்ஸை ரொம்ப லேட்டா அனுப்பிச்சார்ல. பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. டாக்டர் இல்ல, டாக்டர் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சமீரண்ணா. நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணனா, நீங்க ரிஷப் அண்ணா கூட போவீங்கன்னு தான் போன் பண்ணேன். ரிஷப் அண்ணா ரொம்பவே கோவமா வீட்டை விட்டு கிளம்பினாரு. கோவத்துல எப்படி அவரு டிரைவ் பண்ணுவாரு? ஒருவேளை கோவத்துல ரேஷ் டிரைவிங் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா? ஐயோ கிருத்திகா, ரிஷப் அண்ணா ஏன் கோவமா இருந்தாரு? வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்ததா? வினோதமா ஒண்ணு நடந்துச்சு சமீரண்ணா. என்ன? மாமா கோமால இருந்து வெளியே வராருன்னு ரிஷப் அண்ணா அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னாங்க. பெட்டர் ஆயிட்டு இருக்காராம். ஆனா இது குட் நியூஸ் தானே? அவரு சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஆனா அவரு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ரிஷப் அண்ணா ரொம்ப கோமா வீட்டை விட்டு கிளம்பினாரு. என்னெல்லாமோ வளரிட்டு இருந்தாரு. நான் பிரீதாக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆக விட மாட்டேன். என்ன? ஆமா. ஹலோ, ரிஷப் அண்ணனுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறது கர்ணனான்னு தெரிஞ்சிருச்சா என்ன? அப்படின்னா ரிஷப் அண்ணா கர்ணனாக்கு பிரீதாக்கு கல்யாணம் ஆக விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஏன்? அண்ணாக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு அவர் ஏன் நினைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் இப்ப என்ன பண்றது? எங்க கல்யாணம் எவ்வளவு அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரிஷப் அண்ணா அங்க வந்தா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாரு. நான் இந்த விஷயத்த கர்ணண்ணா கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா எப்படி? ஆனா நான் சொல்லி ஆகணும். கர்ணண்ணா மண்டபத்தில் இருக்கார். அவரால் எதுவுமே பண்ண முடியாது. எதை செய்யறதா இருந்தாலும் நான் தான் செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யறது? அட இங்கதானே வந்தா, அதுக்குள்ள எங்க போனா? இங்க இருந்து சத்தம் வருது. அது சரி, இந்த வேஷக்காரன் இங்க இருக்கானா? ஆனா இவன் இங்க என்ன பண்றான்? இவன் கல்யாண நேரத்தை தானே போயிட்டு இருந்தான். அதுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள என்ன பண்றான்? அவனோட கையில அது என்ன டப்பா? அந்த டப்பாக்குள்ள அப்படி என்ன இருக்கு? இந்த பார்சல் இவங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அந்த ஆளு யாரு? அவன் யாரு? வேற யாரா இருக்கும்? கண்டிப்பா அந்த பிருத்திவி கூட சேர்ந்தவனா தான் இருக்கும். இவன் கூட இருந்தா அவனும் கெட்டவனா தானே இருப்பான். எனக்கு கண்டிப்பா தெரியும், அந்த டப்பாக்குள்ள கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி எதையோ ஒன்னதான் வச்சிருக்கான். ஆனா அது எதுவா இருக்கும்? எதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அந்த டப்பாக்குள்ள எந்த பொருள் இருந்தாலும் அதை நான் திருடிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிருத்திவி ரவுடியால என் பிரீதா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் இந்த டப்பாவை திருடிடுறேன். ஆனா எப்படி திருடுறது? ஸ்ருதி கிட்ட சொல்லிடலாம். அவ கண்டிப்பா எனக்கு உதவி செய்வா. இல்ல நான் ஸ்ருதி கிட்ட சொன்னேன்னா அவ எனக்கு உதவி செய்வா, என் கூடவே இருப்பா. அதுக்கப்புறம் அக்கா வேலைக்காக அவளை எதுக்காவது தேடுனா அக்கா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாரும் அவளை தேடுவாங்க. அதனால என் கரண் பிரீத்தாவோட கல்யாணம் நின்று போயிடும். இல்ல அப்படி செய்யக்கூடாது. எது செய்யறதா இருந்தாலும் நான் தனியாவே செய்யறேன். ராக்கா ரெடியா இருக்கல? இந்த ராக்கா யாரு?
ஒருவேளை இவங்கிட்ட இந்த பொருளை கொடுத்துட்டு போனவனா அந்த ரவுடியா இருக்குமோ? ம்ஹும். இவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கான்? என்னதான் செய்ய போறான்? முதல்ல பிருத்வி நம்ம அம்மா கிட்ட ரொம்ப கேவலமா விளையாடினா, இப்ப ஷர்லினோட அம்மா வாஷ்ரூம்ல லாக் ஆயிருக்காங்க. கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. அந்த கேடி பிருத்வி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஷர்லின் பிருத்வி மேல சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் போனேன். நான் எந்த தப்புமே பண்ணல. உனக்கு மூளை குழம்பிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நான் எப்படி இதை கண்டுக்கல? தப்பு என்னோடதுதான். பாவம் என் தம்பிக்காரன் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த ஆள் தப்பானவன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பிருத்வி சரியான ஆள் இல்லைன்னு சொன்னானே. அவனை பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சான். நான் தான் அவங்கிட்ட யூ ஸ்டே அவுட் ஆஃப் திஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா கரண் எந்த ப்ராப்ளம்லயும் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். எனக்கும் அந்த பிருத்வி மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எப்படி இதை நான் கண்டுக்காம விட்டேன்? How can I do this? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டாடுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் அவனை. ஆனா இவன் ஏன் டாடுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும்? ஒருவேளை அவனுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏதாவது பழைய பகை இருக்குமா என்ன? ஒருவேளை அதனால பழி வாங்கியிருந்தா? இல்ல பழி வாங்கிட்டு இருக்கானா? ஒருவேளை பழி வாங்க எங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கானா? பிரீதா கிட்ட போய் ஏன் நிக்கிறான்? ஏன்னா இந்த பிருத்திவை தெரிஞ்சதே பிரீதா மூலமா தானே. பிரீதாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை. பயங்கர சிக்கல். கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாடுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பிருத்வி எங்களுக்கு கெடுதல் பண்ண தான் இங்க வந்திருக்கான். இவன் என்ன செய்யறதா இருந்தாலும் நமக்கு கெடுதல் தான் செய்வான். நோ டவுட். ஹவு டேர். இங்க பாரு பிருத்வி, நீ ஒருவேளை நரகத்துக்கே போனாலும் சரி உன்னை அங்க இருந்து இழுத்துட்டு வந்துருவேன் பிருத்வி. I bring you back. You understand? கரணுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லணும். டாட் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் இந்த பிருத்திவி தாங்கிறத சொல்லணும். ஏன் யார் வந்தாலும் கரண் வந்த மாதிரி எனக்கு தோணுது. நான் எதுக்காக அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்? அவன் என்ன வெறுக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. இருந்தாலும் ஏன் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது? இந்த ஐயர் ஏன் சும்மா இருக்காரு? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே. தேவையில்லாம ஏன் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பேசாம கோர்ட்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். 2 பேரும் சைன் பண்ணா முடிஞ்சது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம். அதோட இந்த பிருத்திவியோட கல்யாணம் கோர்ட்ல நடந்தாலும் தலப்பாவோட தான் நடக்கணும். அதுவும் காமன் எச்சரிக்கையோட. அதாவது பிருத்திவியை யார் பார்த்தாலும் அவங்களோட நாள் இல்ல அவங்களோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லணும். கோர்ட்லயே நான் பிருத்திவியை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். மை காட், எப்படி ஸ்லோ ஸ்பீட்ல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஐயர் இன்னும் எவ்வளவு மந்திரத்தை சொல்லுவாரு? இவர் சொல்ற மந்திரம் இங்க யாருக்கும் தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அவருக்கே புரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் ரிஷபண்ணா ஃபோனா இருக்கும். என் அண்ணன் இருக்கானே. இந்த வேஷக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம் இவன் இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போனான்னா இந்த டப்பால என்ன இருக்குன்னு நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். சீக்கிரம் வாங்கடா. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கரணம் இங்கிருந்து தூக்கிட்டு போய் ஆகணும். சீக்கிரம். ரவுடிங்க கும்பல் வருது போல இருக்கே. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பெரிய காரியம் பண்ண போறாங்க. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். நீ ராக்கா பிரமாதம். அப்படியே வெயிட்டர் மாதிரியே இருக்க. இப்ப யாருக்கும் உன்ன அடையாளம் தெரியாது. அப்படியே வெயிட்டர் மாதிரியே இருக்க நீ. அட கடவுளே, 3 ரவுடிங்களை வர சொல்லியிருக்கானே. என் பிரீத்தாவோட கல்யாணத்தை இவங்க நிஜமாவே நிறுத்திடுவாங்களா? இந்த கல்யாணத்தை இவன் நேரடியா போய் நிறுத்த மாட்டேங்கிறான்.
நேரா மண்டபத்துக்கு போய் அவன் மாப்பிள்ளை இல்லை நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். ஆனா இவன் அப்படி செய்யல. ஏன்? இவன் வேற ஏதோ சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இவன் என்னதான் பண்றான் ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? இங்க பாரு, நீ கொண்டு வந்த அந்த பொருள்லாம் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. செம்ம குட் ஜாப். சரி வா, அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே வா. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஆண்டி. ஆண்டி, நீங்க அல்மதியில என்ன பண்றீங்க? துணி தேடுறீங்களா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள அப்படி என்னதுக்கு? என்னாச்சு ஆண்டி? ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? ஓ, இந்த வழியா போனா அப்ப என் கண்ணில் பத்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, கபோர்ட்ல ஏதோ மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இவன் நிஜமாவே வெயிட்டர் மாதிரி ஏன் காமிச்சிக்கிறான்? என்னவா இருக்கும்? இருக்கட்டும், செய்யட்டும். எனக்கு தான் தெரியும்ல வெயிட்டர் வேஷத்துல இருக்கிறது பிருத்திவிதான்னு. இங்கிருந்து கம்மனு கிளம்பிட வேண்டியதுதான். அப்பதான் யார்கிட்டயாவது சொல்ல முடியும். இந்த ரவுடிங்க கிட்ட என்னால எப்படி தனியா போராட முடியும்? ஆண்டி, என்னாச்சு? ஏன் பேச மாட்டீங்க? அலமாதிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் களைச்சு போயிட்டேன். அதான் துணி மாத்திக்கலான்னு வந்தனா, அதான் அப்படி கண்ணை சந்து போயிட்டேன். எப்படி தூங்குனனே தெரியல. அலமாதிக்கு உள்ள போயா? உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப களைச்சு போயிருக்கீங்கன்னு. கதைத்தா அத என்ன இது? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கே. நீங்க ஏதோ ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கீங்க. இல்லையா? 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 நான் ஏன் பயப்படணும்? ஆமா, ஏன் பயப்படணும்? ரொம்ப நல்ல விஷயம் தான். பயப்படவே கூடாது. ஜானகி ஏன் பயப்பட போறா? பாருங்க ஆண்டி, இந்த வயசுல ரொம்பவே பயம் வரும். மனுஷன் ரொம்பவே பயப்படுவான். ஆமா ஆண்டி, பயம் வரும். ஆனா நீங்க பயப்படாதது ரொம்ப நல்ல விஷயம். யூ ஆர் வெரி பேவ். போங்க போங்க போங்க. அத போங்க ஆண்டி. ஜானகி கிழவி, நீ என்ன நினைச்ச? என்னையும் முட்டாள் ஆக்கிடலாம் நினைச்சியா நீ? நீ என்ன முட்டாள் ஆக்கல, நான் தான் உன்னை முட்டாள் ஆக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் வெயிட்டர் கிடையாது. அது உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யார் நினைச்சாலும் அவங்க என் எதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் நான் என் எதிரிங்களை சும்மா விட மாட்டேன். கையடா. ஏய், எங்க போவ? ஐயோ ஜானகி ஆண்டி, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கல்யாண மண்டபத்துல நின்னு ஒரு ஓரமா கம்முன்னு எனக்கும் பிரீதாக்கும் மேல பூ போட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம்ல. ஆனா இங்க அப்படி இல்லையே. எப்ப பாரு என் வழியில தடையா வந்து நின்னுகிட்டு இருக்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தப்பு பண்ணிட்ட, ஆனா அதுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நான் உன்னை தண்டிக்க போறேன். உனக்கு நல்ல பாடம் கிடைச்சே தீரும். ஆனா இந்த முறை பெரிய தண்டனைலாம் இல்ல. இதுக்குள்ள உன்னை தூங்க வைக்க போறேன். இதுக்குள்ள நிம்மதியா தூங்க. இங்க எந்த டென்ஷனும் இருக்காது. ஏன்னா இங்க யாருமே வர மாட்டாங்க. ரெண்டு பேரும் அக்னியை வள வரணும். எந்திரிச்சு நில்லுங்க. தேங்க் காட், ஃபைனலி சொல்லிட்டாரு.